தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இன்றைய தினம் நம்முடைய தியானத்திற்காக பாவத்திலிருந்து வெளியே வா என்கிறதான தலைப்பிலிருந்து நம்ம ஒரு வேத வசனத்தை தியானிக்கலாம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நம்ம பாவம் செய்யும் பொழுது என்ன சம்பவிக்கும்? நம்முடைய ஆத்துமா, உள்ளான மனுஷன் மரித்து போவான். இப்போ உள்ளான மனுஷன் மரித்து போய்விட்டான் என்று சொன்னால் நம்மளால என்ன செய்ய முடியாது? தேவனை துதிக்க முடியாது. சங்கீதம் 115ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம்? மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். பிரியமானவர்களே, மரித்து போனவங்களால என்ன செய்ய முடியாது? கர்த்தரை துதிக்க முடியாது. நீங்க கர்த்தரை துதிக்கிறீங்களா? உங்களால துதிக்க முடிகிறதா? துதிக்க முடியலை என்று சொன்னால் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஏதோ ஒரு பாவத்துல சிக்கி இருக்கிறோம். நம்முடைய உள்ளான மனுஷன், நம்முடைய ஆத்துமா மரித்து போயிட்டு, ஆனபடினாலதான் தேவனை துதிக்க முடியல. இப்போ யோவான் 11ஆம் அதிகாரம், அங்கே லாசர் என்ன பண்ணிட்டாரு? மரித்து போய்விட்டார். தேவன் சிநேகித்ததான அந்த மனிதன் லாசரு மரித்து போய்விட்டார். அவரை என்ன பண்ணிட்டாங்க? கைகளும் கால்களும் முகமும் பிரேத சீலையினால் கட்டப்பட்டு அவர் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். இப்போ அவரால் துதிக்க முடியுமா? இயேசுவை பார்க்க முடியுமா? முடியாது. இப்போ அவரை என்ன பண்ணணும்? விடுதலை ஆக்கணும். யாரால முடியும்? இயேசு கிறிஸ்துவால தான் முடியும். அங்கே அந்த கல்லறையின் இடத்தில் யார் வந்தது? இயேசு கிறிஸ்து வந்தார். லாசருவை இயேசு சிநேகித்தபடினால அவரை விடுவிக்கும்படியாக இயேசு அங்கே வந்தார். இயேசு வந்து என்ன பண்ணாரு? கண்ணீர் விட்டார். பிரியமானவர்களே, இன்றைய தினம் இயேசு உங்களை சிநேகிக்கிறார். உங்க பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படியாக இயேசு இன்றைய தினம் உங்க கூட தான் பேசி கொண்டு இருக்கிறார். அவருடைய வார்த்தை உங்களை நோக்கி தான் வந்து கொண்டு இருக்கிறது. இன்றைய தினம் அந்த பாவத்திலிருந்து உங்களை விடுவிக்கும்படியாக தேவன் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். இப்பொழுது லாசருவை பார்த்து இயேசு என்ன செய்தார்? யோவான் 11ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். பிரியமானவர்களே, இன்றைய தினம் இயேசு உங்களை பார்த்தும் கூப்பிடுகிறார். அவருடைய வல்லமையுள்ள வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வந்து கொண்டிருக்கிறது. உங்க பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக அந்த லாசருவோடு பேசின தேவன் இன்றைய தினம் உங்க கூடயும் பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை தான் உங்க பாவத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கும். இப்பொழுது அடுத்த வசனம் 44ஆம் வசனம். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். பிரியமானவர்களே, உங்களால கட்டப்பட்டு, இப்போ லாசரு கட்டப்பட்டு இருக்கிறார். மரித்து போய் அவருடைய கைகள், கால்கள், முகம் இவையெல்லாம் பிரேத சீலையால் கட்டப்பட்டு இருக்கிறது. இப்போ நம்ம பாவம் செய்யும் போது மரணம் சம்பவிக்கும். நம்முடைய கைகள் கட்டப்பட்டு விடும், நம்முடைய கால்கள் கட்டப்பட்டு விடும், நம்முடைய முகமும் சீலையால் சுற்றப்பட்டு விடும். பாவம் செய்கிற ஆத்மா மரித்து போயிடும். நம்மளால துதிக்க முடியாது, கர்த்தருக்காக ஜீவிக்க முடியாது. நம்முடைய முகம் பிரகாசம் இல்லாமல் போய்விடும். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த அந்த லாசருவை இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? இவனை கட்ட அவிழ்த்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைய தினம் அந்த வார்த்தை உங்களுக்காக தேவன் பேசுகிறார். உங்க பாவத்திலிருந்து மன்னிக்க இயேசுவால தான் மன்னிப்பு கொடுக்க முடியும். நம்ம அதை வாசிக்கிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. பிரியமானவர்களே, இந்த பூமியில உங்க பாவத்தை மன்னிக்க, நம்முடைய பாவத்தை மன்னிக்க மனுஷகுமாரனாகிய இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு. அவர் அந்த இடத்துல என்ன பண்ணாரு? லாசருவுக்கு பாவத்தை மன்னித்து அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்தார். அதுபோல இன்றைய தினம் தேவன் உங்க பாவத்திலிருந்தும் விடுதலையை கொடுப்பார். உங்களையும் தேவன் விடுவிப்பார். அவரால் மட்டும்தான் முடியும். அவரால் மட்டும்தான் மரித்து போனவங்க ஆத்துமாவை உயிரடைய செய்ய முடியும். ஆனபடினால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசியுங்கள். உங்க பாவத்திலிருந்து வெளியே வாங்க. தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நம்ம ஜெபம் பண்ணலாமா?
அன்புள்ள ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர ராஜா, இந்த நேரத்திலும் ஆண்டவரே கேட்ட வசனத்தின்படி தகப்பனே நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த ஒவ்வொரு பாவங்களையும் நீர் எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. அந்த பாவத்திலிருந்து எங்களை வெளியே நீர் கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மரித்து போனதான எங்களுடைய ஆத்துமாவை உயிரடைய செய்யும் ஐயா. நாங்கள் உம்மை துதிக்கிறவர்களாக, உமக்காக வாழுகிறவர்களாக தகப்பனே எங்களுடைய முகங்களை பிரகாசமடைய செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ராஜா, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும் உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தையை நீர் எங்களுக்கு அனுப்பி கொடுத்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எங்களை உம்முடைய வருகைக்கு தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமை நீரே எடுத்துக்கொள்ளும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.